பெங்களூர் டு ஈரோடு லாஸ்ட் மினிட் பிளானிங் தான். ஆக்சுவலி உதய் எக்ஸ்பிரஸ் 2:30க்கு நான் 1 o'clock தான் வந்து ட்ரெயின் டிக்கெட் இருக்கானே செக் பண்ணுறேன். அண்ட் தென் வந்துட்டு லன்ச் இல்லை, ஜஸ்ட் லைக் தட் கிளம்பினதுனால அங்கே இருக்கிற ஸ்நாக்ஸ் வச்சு எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டேன். ஆவரேஜாக ஓகேயாக இருந்துச்சு. அப்புறம் இந்த டெனிம் டைரி வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கினேன் 8:30க்கு ஸ்டாப்பில். நைட்டு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போய் 8:30க்கு இந்த டைரியை வாங்கிட்டு உட்காந்துருந்தேன். அண்ட் தென் போகும்போதே சொல்லிட்டேன் எனக்கு அரிசி பருப்பு சாதம் தான் வேணும்னு சொல்லிவிட்டு அம்மா அதான் செஞ்சு வச்சுருந்தாங்க. மார்னிங் வந்துட்டு டே வந்து இந்த காஃபி வித் நம்ம தளபதியோட துள்ளாத மனம் துள்ளும் ஃபிலிம் இதோட தான் ஸ்டார்ட் ஆச்சு. இதை விட பெஸ்ட் வேணுமா என்ன ஒரு டே ஸ்டார்ட் ஆக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தென் வந்து இந்த கர்ட் தோசை வித் புதினா சட்னி இப்படி தான் மார்னிங் டிஃபன் எல்லாம் போச்சு. அண்ட் தென் ஆஃப்டர்நூனுக்கு வந்து அம்மா வந்து எக் கறி வித் ஒயிட் ரைஸ் தான் செஞ்சுருந்தாங்க. சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மெனு. அண்ட் தென் வந்துட்டு அதுக்கப்புறம் இளநீர் குடித்தேன். அண்ட் தென் வந்துட்டு ஈவினிங் எகெயின் காஃபி குடித்தேன். ஸோ இந்த காஃபி குடிக்கும்போது தான் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ கிளம்பணுமே எகெயின் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்களோடலாம் போய் பேசிட்டு எனக்கு இவங்கெல்லாம் என்னை புதுசாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இட்லிக்கு வந்து யாரெல்லாம் ஹனி வச்சு சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து சட்னி கேர்டெல்லாம் இருந்தாலும் ஹனி வச்சு தான் சாப்பிட்டுட்டு வந்தேன். அண்ட் தென் ரிட்டன் ட்ராவலுக்கு வந்துட்டு ஆக்சுவலி பஸ் தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ மார்னிங் பெங்களூர் வந்து ரீச் ஆயாச்சு. அண்ட் அம்மா இந்த கேர்ட் கூட கொடுத்து விட்டுருந்தாங்க.